அனைவருக்கும் வணக்கம். சாய் சத்குருவாணி வாக்கு 3. ஓம் சாய்ராம். இந்த உடலை பார்த்து பூரிப்படைகிறாய், அதனை பாராட்டி சீராட்டுகிறாய். அந்த உடலுக்கு இன்னொரு உடல் வேண்டுமே என்று சம்சாரத்தில் சிக்கிக்கொள்கிறாய். அந்த சம்சாரம் கடல் போன்றதாகிறது. கரையில் உட்கார்ந்திருந்த நீ வேண்டுமென்றே கடலில் வீழ்ந்து விடுகிறாய். யார் காப்பாற்றுவார்களோ என்று தேடிக்கொண்டிருக்கிறாய். நான் அந்த சமயத்தில் ஒரு குச்சியைப் போலவோ அல்லது கயிறை போலவோ அல்லது ஒரு கட்டை துண்டை போலவோ அங்கு வருகிறேன். என்னை இவை காப்பாற்றப் போகிறதா என்ற பாவனையில் அவற்றை விட்டு விடுகிறாய். துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் வரமாட்டார் என்று நிந்திக்கிறாய். அப்போது நான் என்ன செய்ய முடியும்? நீ கடலில் இருக்கிறாய் என்றே நான் வந்தேன். மாயையில் விழுந்து என்னை அறிய முடியாமல் இருக்கிறாய். உனக்கு தென்படுகின்ற நீயே ஏற்படுத்தி கொண்ட மனைவி மக்கள் வரமாட்டார்கள். இருப்பினும் அவர்களையே நீ நம்பியுள்ளாய். நானாக வந்தால் என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். சமுத்திரத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ நானும் உனக்குள் அப்படியே இருக்கிறேன். அந்த விஷயத்தை நீ மறந்து புற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய், மறந்து போகிறாய். அப்போது என் உதவி எப்படி உனக்கு கிடைக்கும்? நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே. நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன். நம்முடைய இருவரின் அனுபந்தத்திலேயே நான் இருக்கிறேன். நம்முடைய இருவரின் அனுபந்தத்திலேயே நான் இருக்கிறேன். அதை தெரிந்து கொள் போதும். நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அதை தெரிந்து கொள் போதும். நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நாளையும் தொடரும். ஓம் சாய்.